2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா படிங்க, ஓகேங்களாம்மா? 8 கேள்வியாக படிச்சுக்கோ, 8 மாதத்தில் படித்து முடிச்சுக்கோ. இந்த கான்செப்டில் நாம் தினம் 15 கேள்விகள் ஸ்கூல் புக்கில் உள்ள உங்களுக்கு தெரியுமா, நெக்ஸ்ட் தகவல் பேழை, நெக்ஸ்ட் கலர் பாக்ஸ் மற்றும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றோம். இதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் படி குரூப் 2 2A4 எக்ஸாமுக்கு ஜிஎஸ்ல டோட்டல் 7 யூனிட். அந்த 7 யூனிட்டில் 2வது யூனிட்டாக வரக்கூடிய ஜாகிரஃபியில் உள்ள இம்பார்ட்டன்ட் 15 கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி டே 1ல் 15 கொஸ்டின் ஒரு கிளாஸாக போட்டிருக்கிறோம். அந்த கிளாஸை இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6ல் இருந்தும் நாம் 2 கிளாஸ் போட்டிருக்கிறோம். அந்த கிளாஸையும் இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா அந்த கிளாஸையும் போய் பாருங்கள். அந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி டெய்லி முக்கியமான 15 கேள்விகள் படிச்சுட்டு வந்தாலே ஜிஎஸ் 6 யூனிட்டில் உள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் கவர் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட்டோட கொஸ்டின் பிடிஎஃப் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் பின் பண்ணியிருக்கிறேன். டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பாருங்கள். இது வரைக்குமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கிறேன். டெலிகிராம் சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லாரும் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஒரு நோட் போட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. விடாமுயற்சி தன்னம்பிக்கையே வெற்றிக்கு துணை. எப்பயும் போல் எல்லாரும் கிளாஸ்க்குள்ளே போக முன்னாடி நான் 2027 ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களாம்மா? நம்ம இப்போ யூனிட் 2 ஜாகிரஃபியில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 15 கொஸ்டினை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக பரப்பளவில் இந்தியாவின் இடம். இந்தியா எத்தனாவது இடத்துல உள்ளது அப்படின்னா 7வது இடம். உலக பரப்பளவில் இந்தியாவின் இடம் 7வது இடத்தில் உள்ளது. செகண்ட் கொஸ்டின், ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர் அமராவதி. ஆன்சர் சி. ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர் என்ன? அமராவதி. ஆன்சர் சி. மூணாவது கொஸ்டின், ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை எந்த நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும்? ஹைதராபாத். ஆன்சர் பி. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை எந்த நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும்? எந்த நகரம்? ஹைதராபாத். ஆன்சர் பி. 4வது கொஸ்டின், உலகிலேயே மிக பழமையான மடுப்பு மலைத்தொடர்களில் ஒன்று எது? ஆரவல்லி மலைத்தொடர். ஆன்சர் ஏ. உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று எது? ஆரவல்லி மலைத்தொடர். ஆன்சர் ஏ. இமயமலை பற்றிய சரியான கூற்றுக்கள். ஃபர்ஸ்ட் கூற்று, உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது. செகண்ட் கூற்று, உலகத்தில் உள்ள 14 உயரமான சிகரங்களில்
9 சிகரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. 1வது கூற்றும் 2வது கூற்றும் சரி. ஆன்சர் சி. இமயமலை பற்றிய சரியான கூற்றுக்கள். உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களைக் காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது. எது அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது? இமயமலை. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்களை தன்னகத்தே கொண்டுள்ள மலை எது? இமயமலை. 1வது கூற்றும் 2வது கூற்றும் சரி. ஆன்சர் சி. 6வது கொஸ்டின். இமயமலையின் முக்கிய கணவாய்கள். காரகோரம் கணவாய் மற்றும் ஜொசிலா கணவாய். இந்த 2 கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னா லடாக். சிப்கிலா கணவாய், இந்த கணவாய் எங்கே இருக்குதுன்னா இமாச்சல பிரதேசம். பொமிடிலா கணவாய், இந்த கணவாய் எங்கே இருக்குது? அருணாச்சல பிரதேசம். நாதுலா மற்றும் ஜெலிஃப்லா கணவாய், இந்த கணவாய் எங்கே இருக்குது? சிக்கிம். அனைத்தும் சரி. ஆன்சர் பி. இமயமலையின் முக்கிய கணவாய்கள் காரகோரம் கணவாய் மற்றும் ஜொசிலா கணவாய். இது எங்கே இருக்குது? லடாக். சிப்கிலா கணவாய், இந்த கணவாய் எங்கே இருக்குது? இமாச்சல பிரதேசம். பொமிடிலா கணவாய், இந்த கணவாய் எங்கே இருக்குது? அருணாச்சல பிரதேசம். நாதுலா மற்றும் ஜெலிஃப்லா கணவாய், இந்த கணவாய் எங்கே இருக்குது? சிக்கிம். அனைத்தும் சரி. ஆன்சர் பி. 7வது கொஸ்டின். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது? ஹைபர் கணவாய். ஆன்சர் பி. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது? ஹைபர் கணவாய். ஆன்சர் பி. 8வது கொஸ்டின். இமயமலையில் தோன்றும் ஆறுகள். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஆன்சர் டி. இமயமலையில் எந்தெந்த ஆறுகள் தோன்றுகிறது? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஆன்சர் டி. 9வது கொஸ்டின். தீபகற்ப ஆறுகள் எது? நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. அனைத்தும் சரி. ஆன்சர் டி. இந்த எல்லா ஆறுகளுமே தீபகற்ப ஆறுகள். தீபகற்ப ஆறுகள் நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. அனைத்தும் சரி. ஆன்சர் டி. இந்த எல்லா ஆறுகளுமே தீபகற்ப ஆறுகள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10வது கொஸ்டின். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்ன? எந்தெந்த ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயுது? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. ஆன்சர் ஏ. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். எந்தெந்த ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயுது? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. ஆன்சர் ஏ. 11வது கொஸ்டின். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். நர்மதை, தபதி, மாகி. ஆன்சர் பி. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். நர்மதை, தபதி, மாகி. ஆன்சர் பி. 12வது கொஸ்டின். இந்தியாவில் உள்ள 2 பெரிய தீவு கூட்டங்கள் என்ன? அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள். ஆன்சர் பி. இந்தியாவில் உள்ள 2 பெரிய தீவு கூட்டங்கள் என்ன? அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள். ஆன்சர் பி. 13வது கொஸ்டின். வடக்கு மலைகள் பற்றிய சரியான கூற்றுக்கள் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் கூற்று. வடக்கு மலைகள் 3 பிரிவுகளை உடையது. அவை டிரான்ஸ் மலை, இமயமலை, பூர்வாஞ்சல் மலை அல்லது கிழக்கு இமயமலைகள் என அழைக்கப்படுகின்றன. 2 கூற்றுகளுமே சரியான கூற்றுகள் தான். ஆன்சர் சி. வடக்கு மலைகள் பற்றிய சரியான கூற்றுக்கள். வடக்கு மலைகள் எத்தனை பிரிவுகளை உடையது? 3 பிரிவுகளை உள்ளடக்கியது. அது என்னென்ன மலைகள்? டிரான்ஸ் மலை, இமயமலை, பூர்வாஞ்சல் அல்லது கிழக்கு இமயமலைகள். 1வது கூற்றும் சரி, 2வது கூற்றும் சரி. ஆன்சர் சி.
14வது கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு எது? தீபகற்ப பீடபூமி. ஆன்சர் ஏ. இந்தியாவோட மிகப்பெரிய இயற்கை பிரிவு எது? தீபகற்ப பீடபூமி. ஆன்சர் ஏ. 15வது கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? தார் பாலைவனம். ஆன்சர் சி. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பாலைவனம் எது? தார் பாலைவனம். ஆன்சர் சி. தினம் 15 கேள்விகள். இந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு ஜியாகிரபி புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 15 கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டோம். தினம் 15 கேள்விகள். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் 15 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.